நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற அண்ணாவின் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 104வது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு, வாரிய தலைவர்கள் மதி, வையாபுரி மணிகண்டன், ரேவதி பர்குணம் மற்றும் பலர் பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவா தலைமையில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பேரணியாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை கல்வித்துறை 2ஆம் வட்ட அளவிலான ஆற்றல் திருவிழா அறிவியல் கண்காட்சி நிறைவு விழாவில் அமைச்சர் தியாகராஜன் பங்கேற்று பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை அரசு பள்ளி கல்வித்துறை 2ஆம் வட்ட அளவிலான ஆற்றல் திருவிழா அறிவியல் கண்காட்சி இந்திரா நகர் அரசு துவக்க பள்ளியில் நடந்து அதற்கான நிறைவு விழா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் மலரழகன் அனைவரையும் வரவேற்று பேசிய விழாவில் பள்ளி துணை ஆய்வாளர் ஹேமாவதி தொகுப்புரையினையும், இயக்குநர் வல்லவன் சிறப்புரையினையும், அனைவருக்கும் கல்வி இயக்க திட்ட இயக்குநர் பார்த்தசாரதி, துணை இயக்குநர்கள் மீனாட்சி, ரகுபாலன், புதுப்பிக்க வல்ல எரிசக்தி முகமை திட்ட இயக்குநர் பங்கஜ்குமார் ஜா ஆகியோர் வாழ்த்துரையினையும் வழங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டு கண்காட்சியில் இடம்பெற்ற சிறந்த படைப்புகளுக்கும் ஆற்றல் சார்ந்து நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நிறைவில் மேட்டுப்பாளையம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சிவில் ஃபெனலன் நன்றி கூறிய விழாவில் ஏற்பாடுகளை வட்டம் 2 பள்ளிகளின் ஆசிரியர் தலைமை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். தமிழகத்திற்கு தர வேண்டிய மின் கட்டண பாக்கி தொகையை 4 வாரத்தில் செலுத்த வேண்டும் என்று புதுவை அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு மின்சார உற்பத்தி பகிர்மான கழகத்திற்கு புதுவை அரசு மின் கட்டண பாக்கியாக 150 கோடி ரூபாய் தர வேண்டிய நிலையில் மின் கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்தியது. இதனை எதிர்த்து புதுவை அரசு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கில் மின் கட்டணத்தை புதுவை அரசு தமிழக மின் வாரியத்திற்கு செலுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனவே பாக்கி தொகையில் 25 கோடியை புதுவை அரசு செலுத்தியது. மேலும் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என அது வலியுறுத்தியது. இதையடுத்து மீதமுள்ள மின் கட்டண பாக்கி தொகையாக அதாவது 106 கோடி ரூபாயை 4 வாரத்திற்குள் செலுத்த வேண்டும் என புதுவை அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வழக்கை வரும் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. டீசல் விலை உயர்வின் எதிரொலியாக லாரிகளில் சரக்குகளை அனுப்பும் கட்டணம் 15% உயர்த்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டீசல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக லாரிகளில் சரக்குகளை அனுப்பும் கட்டணம் 15% உயர்த்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் வெளியிட்டுள்ள செய்தியில், டீசல் விலை உயர்வை தாங்கிக் கொள்ள போக்குவரத்து துறையால் இயலாது என்பதால் இந்த விலை உயர்வால் ஏற்படும் கூடுதல் செலவை சரக்கு போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்துவதன் மூலம் ஈடுகட்ட முடிவு செய்துள்ளதாகவும், இதனால் அனைத்து பொருட்களின் விலைகளும் உயரும் என்றும், டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் கூறுவதை அரசு கேட்காததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை திராவிட முன்னேற்றக் கழக துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் தலைமையில் அவரது கட்சி அலுவலகத்தில் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் விழா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் புதுவையில் கொண்டாடப்பட்டது. அதன்படி செஞ்சி சாலையில் உள்ள மாநில துணை அமைப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சரும் மாநில துணை அமைப்பாளருமான திரு SP சிவக்குமார் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கட்சிக் கொடி ஏற்றப்பட்டது. விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், உழவர்கரை தொகுதி செயலாளர் IG வீரராகு உள்ளிட்ட திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர். பின்னர் விழுப்புரத்தில் நடைபெறும் திராவிட முன்னேற்றக் கழக மாநாட்டிற்கு 50க்கும் மேற்பட்ட வேன்களில் புறப்பட்டுச் சென்றனர். புதுவை மாநில வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு இயக்க நிறுவன தலைவர் துளசிதாசன் பிறந்த நாள் விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார்.
புதுவை மாநில வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு இயக்க நிறுவன தலைவர் துளசிதாசன் தனது பிறந்த நாளை தனது இல்லத்தில் தனது சுற்றத்தார் மற்றும் நண்பர்களுடன் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார். பிறந்த நாள் கொண்டாடிய துளசிதாசனை அரசியல் பிரமுகர்கள், நண்பர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பங்கேற்று சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், தொகுதி இளைஞரணி செயலாளர் ஐஜி வீரராகு உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். விழாவினை தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அப்போது வில்லியனூர் நில வணிக பிரேம்குமார் மற்றும் பாண்டியன் உடனிருந்தனர். பணி நிரந்தரம் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்த அமுத சுரபி ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். புதுவை அமுத சுரபி நிர்வாகத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் 214 தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமுத சுரபி ஊழியர்கள் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். முன்னதாக பேரணியாக புறப்பட்டு புசி வீதி, காந்தி வீதி வழியாக சென்று அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். போராட்டத்தில் சம்மேளன நிர்வாகிகள் அனந்தராசன், பாலமோகனன், இளங்கோவன், புகழேந்தி உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த போராட்டத்தில் பெட்ரோல் பங்க், மருந்தகம், துணிப்பிரிவு, வீட்டு உபயோகப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்ட விற்பனை பிரிவுகளில் வியாபாரம் பாதிக்கப்பட்டது. புதுவையில் 3 அரசு உயர் அதிகாரிகளுக்கு கூடுதல் செயலாளர்களாக பதவி உயர்வு அளித்து ஆளுநர் இக்பால் சிங் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவை அரசு பணிகளில் உள்ள 3 அரசு உயர் அதிகாரிகள் கூடுதல் செயலாளர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். அதன்படி மாவட்ட வளர்ச்சி முகமையின் திட்ட அதிகாரி ரவி பிரகாஷ், புதுவை கதர் கிராம தொழில் வாரிய முதன்மை செயல் அதிகாரி சுமிதா, உள்துறை இணை செயலாளர் பங்கஜ்குமார் ஜா ஆகிய 3 பேரும் கூடுதல் செயலாளர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். இதற்கான ஆணையை ஆளுநர் இக்பால் சிங் உத்தரவுப்படி தலைமை செயலர் சத்யவதி பிறப்பித்துள்ளார். சில்லறை வணிகத்தில் 51% நேரடி அந்நிய முதலீட்டை அனுமதிப்பது என மத்திய அமைச்சரவை அதிரடி முடிவெடுத்துள்ளது. சில்லறை வர்த்தகத்தில் நேரடி அந்நிய முதலீட்டை அனுமதிப்பது என்று கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் மத்திய அரசு முடிவு செய்தது. இதனை எதிர்த்து பல்வேறு கட்சியினரும் பொதுமக்களும் நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்தியதால் அந்த விவகாரம் கிடப்பில் போடப்பட்ட நிலையில் சில்லறை வர்த்தகத்தில் 51% அளவிற்கு நேரடி அந்நிய முதலீட்டை அனுமதிப்பது என மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகையில், நாட்டில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. எனவே போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது என்று கூறினார். மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் கூறுகையில், இந்த கொள்கையை அமல்படுத்தும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு அளிக்கப்படுகிறது. 51% அந்நிய முதலீட்டை விரும்பாத மாநிலங்கள் இதை அமல்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் இதனை அமல்படுத்தினால் நாட்டில் வேலை வாய்ப்புகள் பெருகும், விவசாயிகளின் பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கும் என்பதால் வாழ்வு செழிக்கும் என்று கூறினார். வேத சிவாகமம் பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பட்டம் வழங்கி பாராட்டினார். காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீமத் ஸ்ரீகண்ட சிவாச்சாரிய வேத சிவாகம வித்யாபீடத்தில் 15ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு 6 ஆண்டுகள் வேத சிவாகமம் பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டம் வழங்கும் நிகழ்ச்சி வணிக வரித்துறை கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று வேதம் பயின்று தேர்ச்சி பெற்ற 10 மாணவர்களுக்கு வேத சிவாகம பண்டித பிரவர என்ற பட்டத்தை வழங்கி பாராட்டினார். விழாவில் வித்யாபீட நிறுவனர் பால சர்வேஸ்வர குருக்கள், கதர் வாரிய முதன்மை செயல் அதிகாரி சத்தியமூர்த்தி, திருக்காமேஸ்வரர் திருக்கோயில் நிர்வாக அலுவலர் மனோகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுவை கொரவள்ளிமேடு சுப்பிரமணிய படையாச்சு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்து பார்வையிட்டார். புதுவை கொரவள்ளிமேடு சுப்பிரமணிய படையாச்சு அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சியின் துவக்க விழா பள்ளி துணை முதல்வர் சாஸ்திரி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டு பாராட்டினார். 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் இடம்பெற்ற கண்காட்சியினை பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் கண்டு ரசித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறிவியல் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி ரொட்டிப்பால் ஊழியர்கள் கல்வித்துறை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர் சங்கத்தினர் நிலுவையாக உள்ள 3 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும், ஒவ்வொரு மாதமும் சம்பளத்தை தடையில்லாமல் வழங்கிட வேண்டும், அரசின் முடிவின்படி 12 மாத சம்பளம் வழங்கிட வேண்டும், கல்வித்துறை ஊழியராக மாற்றிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்க தலைவி விஜயலட்சுமி தலைமையில் மத்திய கூட்டமைப்பு மதுரகவி, செயலாளர் சீனிவாசன் முன்னிலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். போராட்டத்தில் ரொட்டிப்பால் ஊழியர்கள் திரளாக பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர்.
முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க அரசு ஆதரவு அளித்திருப்பதை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணல் நபிகள் நாயகத்தை இழிவாக சித்தரித்து படம் எடுத்ததை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் ராஜா திரையரங்கம் அருகே மாவட்ட தலைவர் காசிம் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகள் பஹாருதீன், ஷபியுதீன், கௌசர் அலி, ஷேக் முகமது யூசுப் ஆகியோர் முன்னிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மாநில தலைவர் ஜின்னா கண்டன உரையாற்றிட திரளான நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்று கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை நயினார் மண்டபம் செல்வ விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுவை நயினார் மண்டபத்தில் எழுந்தருளியுள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனையும் தொடர்ந்து உற்சவருக்கு அபிஷேக ஆராதனையுடன் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டு விநாயக பெருமானின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழா தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.